சாம் பிட்டாரோ கருத்துக்கு முட்டுக் கொடுக்க நினைக்கும் திமுக விளாசி தள்ளிய மோடி. இந்தியர்களை தோற்றதை வைத்து இனவரியை தூண்டும் விதமாக பேசிய சாம் பிட்டாரோ கருத்துக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து விட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் குடும்ப தகராறு பிரச்சனை ஏற்பட்டால் கூட வாய்க்கிழிய பேசும் திமுக இதை பற்றி ஒன்றுமே பேசாம கமுக்கமா இருக்காங்க. வட இந்திய மாநிலங்களை மாட்டு மூத்திர மாநிலம் என்று நக்கல் செய்த கட்சியும், தென்னிந்தியர்கள் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பார்கள் என்று இனவெறியோடு பேசும் கட்சியும் கூட்டணி சேர்ந்துதான் இந்தியாவை காப்பாற்ற போறாங்களாம். அதுவும் இவர்கள்தான் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என எல்லாவற்றிற்கும் உருண்டு புரளுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கேவலமான கருத்தை வன்மையாக கண்டித்துள்ளார். எல்லாவற்றிற்கும் வாய்க்கிழிய பேசும் திமுக காங்கிரசின் இந்த இனவெறி கருத்துக்கு எதிர்வினையாற்றி அவர்களுடைய கூட்டணியிலிருந்து விலகுமா என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார் பாரத பிரதமர். அதற்கு பதில் சொல்லக்கூட முடியாமல் கம்முன்னு இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி கேவலமான கருத்துக்களுக்கு முட்டு கொடுக்க இறங்கிட்டாங்க. திமுகவை சார்ந்த TKS இளங்கோவன் அவர்கள் கூறுகையில், சாம் பித்தாரோவுக்கு தன்னுடைய கருத்தை சரியாக விளக்க தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவர் சொன்ன கருத்து சரியானது, அதை விளக்குவதில்தான் பிரச்சனை என்று சொல்ல வரீங்களா? அப்ப இந்த கருத்து சரியானது தான் என்ற நிலைப்பாட்டை திமுக எடுக்கிறதா? இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லை? இதே வேறு யாராவது இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருந்தால் திமுக இங்கே மிகப்பெரிய போராட்டமே நடத்தி இருக்கும். இப்போ இவங்க சைலண்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி மானத்தையும் ரோஷத்தையும் காங்கிரஸ் கிட்ட அடகு வைத்துவிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கேவலமான புத்தியோ தெரியல. ஆனா பேச்சு மட்டும் சமூக நீதி பற்றியும் சுயமரியாதை பற்றியும் வாய்க்கிழிய தொண்டை கிழிய இருக்கும். எதுக்கு தேவையில்லாம திமுகன்னு ஒரு கட்சி நடத்திட்டு தெரியணும்? பேசாம காங்கிரஸ் கரைவேட்டியை கட்டி கொண்டு ஒட்டு மொத்தமாக அங்கே போய் ஐக்கியமாயிடுங்க. தமிழர்களை இழிவுபடுத்திய காங்கிரசுக்கு துணை நிற்கும் திமுக தமிழகத்திற்கே மிகப்பெரிய சாபக்கேடு.